அத்தை, இந்த மாதம் நம்ம செலவுகளை எப்படி பார்க்குறதுனே தெரியல. போன மாதம் அவர் அனுப்பின காசை வச்சு நம்ம கடன்காரங்களுக்கே கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் காசு தான் கையில் இருக்குது. அதை வச்சு நம்ம சோமுவோட ஸ்கூல் ஃபீஸை வேற கட்ட வேண்டியது இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. நான் சீக்கிரமாக ஏதாவது வேலை ரெடி பண்ணுறேன். ஆமாம் மருமகளே, அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கடவுள் ஏதாவது நல்ல வழியை நமக்கு காட்டினா நல்லா இருக்கும். சோமுவோட ஃபீஸையும் நம்ம கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோமு ஓடி வந்தான். அம்மா, எங்க இருக்கீங்க? வாடா கண்ணா, வா வா வா. அம்மா, இன்னைக்கு டீச்சர் ஃபீஸ் கட்டுறதுக்காக உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கம்மா. அதை சொல்லதான் வேகமா ஓடி வந்தேம்மா. மீராவோட சித்தி பொண்ணான யமுனா மீராவை தேடி மீரா வீட்டுக்கு வந்திருப்பா. அக்கா, எங்க இருக்கீங்க? நான் உங்க சித்தி பொண்ணான யமுனா வந்திருக்கேன் அக்கா. எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். சீக்கிரமா வாங்க, நான் ஹால்ல நின்னுட்டு இருக்கிறேன். யமுனா மீராவை கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருந்தா. யமுனா, பாவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சித்தி சித்தப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அக்கா, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கக்கா. நீங்கள் செய்வீங்களே ஒரு சிக்கன் 65, அது சாப்பிட்றதுக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன்க்கா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பண்ணித்தாங்கக்கா. இந்த சிக்கன் 65 முன்னாடி நான் செய்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு மீரா யோசித்துக்கிட்டே கொண்டு போனா. மீராக்கா, சிக்கன் 65 ரொம்ப சுவையாக இருக்குது. இது மாதிரி நான் கடையில் கூட சாப்பிட்டதில்லை தெரியுமாக்கா. அவ்வளோ அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கிறீங்க நீங்கள். நீங்கள் ஒரு கடை போடுங்க, உங்களுக்கு கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மீராவும் யமுனாவும். அப்புறமா இருந்ததை சோமுக்கும் அத்தைக்கும் கொண்டு போய் கொடுத்தா மீரா. அதை அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீரா, உன்னோட சிக்கன் 65 எவ்வளோ சுவையாக இருக்குது. இது போல் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அம்மா, நீங்கள் இவ்வளோ நல்லா சிக்கன் 65 செய்வீங்களா? ஒரு நாள் என் ஸ்கூலுக்கும் செஞ்சு தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்கிறத சாப்பிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், டெய்லி என்கிட்ட கொண்டு வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. ப்ளீஸ்மா, பண்ணித்தாங்கம்மா. என்னோட சிக்கன் 65 நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் நான் ஒரு கடை போடலான்னு இருக்கிறேன் யமுனா. மீரா ஒரு சிக்கன் 65 கடை போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சா. அவளோட கடைக்கு கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட சிக்கன் வியாபாரம் முன்னேறிட்டே போயிட்டு இருந்தது. அவளோட சிக்கன் 65 சிக்கன் ஐட்டங்கள் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும்ட்டு அவளோட கஸ்டமர்ஸ் சொன்னாங்க. அதனால் அவளுக்கு காசுமே அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தது. அதனால் சோமுவோட படிப்பு கூட ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டு இருந்தா. அவள் போல சிக்கன் அந்த ஊரில் யாருமே பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்குள்ள கதை பார்த்தீங்களா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி அதிகமான கதை நீங்கள் கேட்க விரும்பினீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அதிகமாக போடுற வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியும். பாய் குட்டீஸ்.